ஹாய். சிஎம்ஏ இன்ஸ்டியூட்டில் ஜூன் 2025 எக்ஸாமினேஷனுடைய எக்ஸாமினர்ஸ் கமெண்ட்டை தான் பார்த்துட்ருக்கோம். அதில் பேப்பர் நம்பர் 7 டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். சி இந்த டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் இந்த பேப்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெரி வெரி ட்ரிக்கி பேப்பர்னு சொல்லலாம். ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம் பேப்பர். ஆக்சுவலாக ப்ராப்ளம் தான் அதில் வருது. சில கொஸ்டின்ஸும் தியரி கொஸ்டின்ஸும் அதில் கேட்டிருக்காங்க. டைரக்ட் டேக்ஸோட இன்டைரக்ட் டேக்ஸோடைய டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி பல தியரி கேட்டிருக்காங்க. ஜிஎஸ்டிஆர் 1 and 3B இது கேட்டிருக்காங்க. ஸோ தட் தியரி பார்ட்டு கேட்குறாங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் என்ன தான் அப்படின்னா சம் தான் கேட்பாங்க. ஆனால் இது ப்ராப்ளம் பேப்பர் கிடையாது. ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு ப்ரொவிஷன்ஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரொவிஷன்ஸை எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன பேப்பருக்கு அப்படின்னா டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸேஷனுக்கு. இதில் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் சம் கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க, தியரி கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ தியரி பார்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுதிடலாம், அதோடைய கான்செப்டை நீங்கள் எழுதிடலாம். பட் சம் பார்ட் இருக்கும்போது அந்த சம்ஸை மட்டும் நம்ம சால்வ் பண்ணி இப்போது டேக்ஸ் லைபிலிட்டின்னு கேட்டாங்க அப்படின்னா அந்த டேக்ஸ் லைபிலிட்டி கொண்டு வரது எப்படி அப்படின்றத மட்டும் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா பத்தாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டினில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அது ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கும் ஆர் இரலவெண்ட் இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கும். ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷனை கொஸ்டினுக்கு எடுத்துகிட்டு நம்ம பண்ணிடுவோம். இரலவெண்ட் இன்ஃபர்மேஷனை இக்னோர் பண்ணிடக்கூடாது. ஏன் இக்னோர் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு நோட்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம கொடுக்கணும். எதுக்காக சார் நோட்ஸ் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை நான் பார்த்துட்டேன், பட் ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன் நாட் ரிலேட்டட் டு திஸ் கொஸ்டின் அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம். அதாவது ரிப்பேர்ஸோ இன்சூரன்ஸோ எதுவுமே எடுத்துக்க மாட்டோம். அண்டர் செக்ஷன் 24A என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா 30% ஆஃப் தி நெட் ஆனுவல் வேல்யூவை வந்து நம்ம எக்ஸ்பென்சஸாக எடுத்துக்கணும் அப்படின்றது. ஸோ அப்போது ஒரு இன்சூரன்ஸோ ஆர் ரிப்பேர்ஸோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை இக்னோர் பண்ணுறதுன்றது ஓகே. பட் இக்னோர் பண்ணதை ஏன் இக்னோர் பண்ணோம்? பிகாஸ் 24A 30% தான் அலவுடு, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர்ன்றதை நோட்ஸ் நம்ம தெளிவாக கொடுக்கணும். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 டேக்ஸ் ரெஜிம் இருக்குது. நியூ டேக்ஸ் ரெஜிம் இருக்குது அண்ட் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் இருக்குது. ஸோ அதில் தெளிவாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டினை பார்க்கணும். ஷிஃப்டட் அவுட் டு டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமா ஆர் நியூ டேக்ஸ் ரெஜிமில் வந்து பண்ண சொல்கிறாங்களா? ஏன் அப்படின்னா நியூ டேக்ஸ் ரெஜிமில் வந்து சில டிடக்ஷன்ஸ் வந்து நாட் அலவுடு. ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் வந்து பார்த்தீங்கன்னா சில டிடக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலவுடு. ஸோ நம்ம ரொம்ப தெளிவாக பண்ணால் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மார்க் வாங்க முடியும். ஸோ தட் அந்த நோட்ஸையும் ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம கொடுத்துடணும். சரி, இப்போ எக்ஸாமினர் சம்மரி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வழக்கம் போல் இந்த பேப்பருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆவரேஜ். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பிகாஸ் அடிக்கட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் பண்ணுறதில்லை அப்படின்றது தான். விச் மீன்ஸ் நான் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியலில் உள்ள இல்லஸ்ட்ரேஷன், தென் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் கொஸ்டின்னு, தென் எக்ஸாம்பிள்ஸு, இதெல்லாம் நம்ம பண்ணி பார்க்கணும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இது போக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பாஸ்ட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின், அது போக மார்க் டெஸ்ட் கொஸ்டின் சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் இருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த கொஸ்டின்ஸு. ஸோ இதெல்லாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளாக ட்ரை பண்ணிவிட்டு ஆன்சர்ஸோட மேட்ச் பண்ணி என்னென்ன பாயிண்ட் நம்ம விட்டுட்டோம் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கணும். இந்த டாக்ஸேஷன் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபைனல் ஆன்சர் ரைட் அப்படின்னா ஃபுல் மார்க் கிடைக்காது. ப்ராப்பராக நோட்ஸ் கொடுத்து ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனை ஏன் எடுக்கலை, எதுக்காக எடுத்திருக்கோம், சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கவே மாட்டாங்க, நம்மளாம் எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சேலரியில் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 50,000 ஆர் 75,000 2 ரெஜிம்லையும் அவங்க கொடுக்க மாட்டாங்க, நம்மளாக தான் வந்து பார்த்திங்கன்னா எடுப்போம். அப்புறம் எடுக்கும்போது நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா அஸ்பர் செக்ஷன் நம்பர் 16(1)A செக்ஷன் நம்பர் தெரிஞ்சால் போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அலவுடு அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எடுக்கிறதுக்கும் நம்ம விட்டுறக்கூடாது. அதே மாதிரி சில கொஸ்டின்ஸில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தெளிவாக கம்ப்யூட்டர்னு கொடுத்துருவாங்க. அப்படி கம்ப்யூட்டர்னு கொடுத்தாங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா எடுக்கக்கூடாது. அப்போது இந்த திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்கணும். நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா துளியும் மிஸ் ஆகிடக்கூடாது எக்ஸாம் ஹாலில். சப்போஸ் சின்ன லெவலில் மிஸ் ஆச்சுன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா மார்க் போயிடும். சரி, அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீட் இன்டெப்த் நாலேஜ். இன்டெப்த் நாலேஜ்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க, பிஸ்னஸ் கொஸ்டின், ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர் கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க ஜூன் 2025. அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிரெடிட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வின்னிங் ஃப்ரம் லாட்ரிஸ் அப்படின்னு போட்டுட்டு 15,000 ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா வின்னிங் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அதில் 10,500 போட்டுட்டு 4,500 நெட் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா வித்தின் ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா
15,000 வந்து ஜெயிச்சிருக்காரு அவர். பட் 4,500 டிடிஎஸ் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு பிஎன்எல்ல கிரெடிட் பண்ணது வந்து 10,500. இப்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஸ்னஸ் இன்கம் கம்ப்யூட் பண்ணுறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங் ஃப்ரம் லாட்ரின்றது அதர் சோர்ஸஸோடைய இன்கம். ஸோ தட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை எலிமினேட் பண்ணுவோம். விச் மீன்ஸ் இந்த இன்கம் அவங்க ப்ளஸ் பண்ணியிருப்பாங்க, நம்ம மைனஸ் பண்ணுவோம். எதை தான் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா 10,500 மைனஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் கொண்டு போய் 15,000 வந்து டேக்ஸ் பண்ணணும். ஏன் சார் 15,000 டேக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் 10,500ன்றது நெட் இன்கம் ஆஃப்டர் டிடிஎஸ். தென் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் ஒரு 4,500, ரெண்டையும் ஆட் பண்ணால் 15,000. எப்பயுமே இன்கம் கிராஸ் பேசிஸில் டேக்ஸ் ஆகும். இந்த 4,500 எதுக்கு தான் நம்ம மைனஸ் பண்ண எடுத்துப்போம் அப்படின்னா, கடைசியில் ஃபைனல் டேக்ஸ் கண்டுபிடிக்கும் போது அந்த டேக்ஸோட இந்த 4,500 மைனஸ் பண்ணிப்போம். ஸோ தட் நம்ம பிஸ்னஸில் பண்ணக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து 10,500 நெட்டை அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நெட்டை தான் நம்ம இன்கமாக ஆஃபர் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் டேக்ஸ் பண்ணும்போது கிராஸை டேக்ஸ் பண்ணுவோம் 15,000. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும், எதுக்காக நம்ம இதை பண்ணுறோம் அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டினில் ரெண்டல் இன்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்மள தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நெட் ஆனுவல் வேல்யூ 30% வந்து பார்த்திங்கன்னா டிடெக்ட் பண்ணுவோம். பட் அதை நம்ம சொல்லிடணும். நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற எக்ஸ்பென்சஸ் கொடுத்தாங்கன்னா அந்த எக்ஸ்பென்சஸ் எடுத்துக்க மாட்டோம். as per section 24A 30% ஆஃப் நெட் ஆனுவல் வேல்யூ வில் பி அலவுட் irrespective ஆஃப் தி எனி ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இதுக்கான நோட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ராப்பராக கொடுத்துடணும். ஸோ அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபுல் மார்க்ஸ் வந்து வாங்க முடியும். ஸோ அக்கௌண்ட்ஸ் மாதிரி ஆர் காஸ்டிங் மாதிரி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க்கிங் நோட் மட்டும் போட்டோம்னா சஃபிஷியன்ட் கிடையாது. ப்ரொவிஷன்ஸை வந்து சொல்லணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் பற்றி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்களோட இன்கம்லாம் கொடுத்துட்டாங்க, இன்கம் தான் அவங்க டேக்ஸ் பண்ண சொல்கிறாங்க. பட் அவங்க ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் ஆர் ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டா நான் ரெசிடென்ட்டா, இந்த கண்டிஷனுக்கு நம்ம இந்த 182 days கண்டிஷன்ஸ் போட்டு பார்ப்போம் நம்ம. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் போட்டு பார்ப்போம். பாஸ்ட் 7 years, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 10 yearsல என்ன மாதிரி இருக்காங்க அப்படின்றதெல்லாம். அப்போ இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மார்க் வாங்க முடியும். ஸோ தட் இது வந்து என்ன கிடையாது அப்படின்னா மியர் ப்ராப்ளம் பேப்பர் கிடையாது. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ப்ராப்பர் நோட்ஸ் கொடுக்காம நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்ஸ் வாங்கவே முடியாது. ஸோ தட் இதில் நிறைய ப்ராக்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா தேவை. நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு பார்க்கணும். அது போக எதை செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பாஸ்ட் எக்ஸாம் கொஸ்டின்ஸு ஏதோ ஸ்கேனர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆன்லைனில் அவைலபிள் ஆர் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து காப்பி வாங்கிக்கலாம். அமேசான் வெப்சைட்டில் இருந்தோ ஆர் வந்து பார்த்திங்கன்னா சில ப்ரைவேட் வெப்சைட்டில் இருந்தோ நீங்கள் ஸ்கேனர் வாங்கிக்கலாம். ஸோ அந்த ஸ்கேனரில் உள்ள சம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு அதில் பண்ணது நம்ம எது பண்ணலை அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் மார்க் நிறையா வாங்க முடியும். ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்த என்ன பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெண்ட்மெண்ட்ஸ். டைரக்ட் டேக்ஸாக இருந்தாலும் சரி ஆர் இன்டைரக்ட் டேக்ஸாக இருந்தாலும் சரி. இன்டைரக்ட் டேக்ஸில் நமக்கு கஸ்டம்ஸ் டியூட்டி ஒரு கொஷின்ஸ் வருது. அது போக ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 or 2 கொஷின்ஸ் வருது. ஸோ தட் இதில் எல்லாத்துலேயுமே மேஜர் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அமெண்ட்மெண்ட் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ தட் அதோடைய அப்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி காப்பியில் கொடுக்குறாங்க. ஸோ தட் அந்த அமெண்ட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட்டை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. ஏன்னா நம்மளுடைய புக்கு வந்து எப்போ எடிஷன் போட்டிருக்காங்களோ அப்போ வரைக்கும் உள்ள அமெண்ட்மெண்ட் மட்டும்தான் அதில் இருக்கும், இன்கார்பரேட் ஆகிருக்கும். ஸோ லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட் அது எதில் இருக்காது அப்படின்னா நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியலில் இருக்காது. ஸோ தட் லேட்டஸ்ட்டாக என்ன அமெண்ட்மெண்ட் இருக்குது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா கண்டிப்பாக அதை எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ப்ரொவிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா ப்ரொவிஷன்ஸையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறதுன்றது தட் இஸ் நாட் அ ஈஸி ஜாப். ஸோ தட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். நிறைய ஆத்தர் நோட்ஸ் அவைலபிளாக இருந்தால் கூட உங்களுடைய ஓன் நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ தட் படித்து முடிச்சுட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறது நீங்கள் பண்ணக்கூடிய தப்பு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மி பண்ணும். ஸோ தட் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்ஸ் எடுத்து அதை ப்ராப்பராக வந்து ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டியூட் சைட்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ப்ராப்பர் நாலேஜ் அண்ட் இன்டெப்த் நாலேஜ். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லீகல் ப்ரொவிஷன்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸப்ஷன் இருக்குன்ற பட்சத்தில் அதை கொஷினாக கேட்கும்போது அதை ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி ஆன்சர் பண்ணுறது தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இந்த டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும்
எதுதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, எவ்வளவு தூரத்துக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம், எவ்வளவு தூரத்துக்கு நம்ம நோட்ஸ் எடுக்கிறோம், இது வந்து நம்மளை சேஃப்கார்ட் பண்ணிடும். ஸோ தட் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சம்ஸை. டேக் யுவர் ஓன் நோட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட். தேங்க்யூ.